2025ஆம் ஆண்டிற்கான தரம் 10 மற்றும் 11ற்கான ஐசிடி புதிய வகுப்புகள். சரியா? இப்ப பார்த்தோம்னா இன்றைக்கு செஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிடி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சரியா? அதாவது கிரேட் 10க்கு புதுசா ஐசிடி எடுத்து மாணவர்கள் வந்திருப்பீங்க. அதோட பார்த்தோம்னா கிரேட் 10ல ஐசிடி படிச்சுட்டு இந்த வருஷம் கிரேட் 11க்கும் போயிருப்பீங்க. அப்ப ஐசிடி பத்தின ஒரு அறிமுக வகுப்பு உண்டு தான் இது. சரியா? இதுல கட்டாயம் இறுதி வரைக்கும் இருந்து ஐசிடி பாடம் என்ன, எக்ஸாம் பேப்பர்லாம் எப்படி வருது, இந்த இதுல இருக்கிற பாடங்கள் என்னென்னங்கிற அனைத்து விடயங்களும் இதுல செல்லப்படும். நான் நினைக்கிறேன் ஒரு 20ல இருந்து ஒரு 30 மினிட்ஸுக்குள்ள இது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சோ கட்டாயம் இறுதி வரைக்கும் இருந்து பாருங்க. சரியா? இப்ப முதலாவது செல்லணும்னு சொன்னா, நீங்க ஐசிடி பாடத்தை தெரிவு செஞ்சிருக்கீங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களை வாழ்த்து தெரிவிக்கும். ஏன்னு சொன்னா ஐசிடி பாடம் ஒரு கஷ்டமான பாடம் சொல்லிக்கிட்டு அதிக அளவான மாணவர்கள்ல அதை எடுக்கிறதே இல்லை. மத்த சப்ஜெக்டான பாடங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. ஆனா ஐசிடின்னு சொல்லி சொல்ற நேரம் ஐசிடிங்கிறது ஒரு ஆக இலகுவான பாடம். சரியா? முதலாவது நாம தெரிஞ்சு கொள்ளணும் ஐசிடி பாடத்தை நம்ம ஏன் தெரிவு செய்யணும். சரியா? இப்ப கிரேட் இப்ப இருக்கிற காலத்துல நம்ம பார்த்தோம்னா கிரேட் 6ல இருந்தே ஐசிடிங்கிற பாடம் கொண்டு வர தொடங்கிட்டாங்க சிலபஸ். அப்ப நம்ம இப்ப கிரேட் 10 11ல படிக்கிற எல்லா விஷயமும் கிரேட் 6 படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து வந்து கொண்டிருக்கு. நாம இப்ப கிரேட் 10ல பார்த்தோம்னா HTML ஒரு பாடம் படிப்போம். ஆனா அதே இது கிரேட் 8 ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளவுமே போட்டுட்டாங்க. அப்ப நம்ம ஐசிடிங்கிறத இப்பதான் படிக்கிறோம். சரியா? அப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆக்கள் எல்லா பிள்ளைகளும் கிரேட் 6 7ல இருந்தே ஐசிடிங்கிற ஒரு பாடத்தை விருப்பத்துக்குரிய பாடமா சரியா கற்றுக்கிட்டு வராங்க. இப்ப பார்ப்போம் இந்த ஐசிடி பாடத்தை நம்ம தெரிவு செஞ்சிருக்கோம். இதால என்னென்ன நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது கணனி பற்றின அறிவினை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பார்த்தோம்னா யாருக்குமே இப்ப பிறந்த உடனே கணனிங்கிறது என்னன்னு சொல்லி தெரியாது. காலப்போக்குலாம் கணனிங்கிறது இப்படித்தான் இருக்கும், அதால என்னென்ன செய்யலாம்ங்கிறத நம்ம கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த ஐசிடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம கிரேட் 10லயோ 11லயோ படிக்கிறங்கிறதால சரியா அந்த கணனிங்கிறதுல அறிவு பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா மென்பொருட்களை கையாளும் திறன். இப்ப பார்த்தோம்னா அதிக அளவான மென்பொருட்கள் காணப்படுது. அதுல நம்முடைய சிலபஸ்ல பார்த்தோம்னா ஐசிடி சிலபஸ்ல முக்கியமான ஒன்று ரெண்டு மென்பொருட்கள் தரப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொல்லி நம்ம படிப்போம். அதால நம்மளுக்கு அதிக அளவான பயன்களும் இருக்கு எதிர்காலத்துல. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா உயர்தரத்தில் ஜிட் பரீட்சையை எதிர்கொள்ள முடியும். சிலாக்களுக்கு இந்த ஜிட் பரீட்சை என்னென்று ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஆனா சிலாக்களுக்கு இப்ப ஓயல் தனி படிக்கீங்க, ஏல பத்தி தெரியாது. ஆனா இந்த ஜிட் பரீட்சை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு ஐசிடி எக்ஸாம். இப்ப நீங்க ஏழுக்கு போயிட்டீங்கன்னு இப்ப ஓஎல் பாஸ் பண்ணி ஏழுக்கு படிக்க போயிட்டு இப்ப ஏழுக்கு போனோம்னா ஸ்ட்ரீம் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு, பயோ சயின்ஸ் இருக்கு, மெட்ஸ் இருக்கு, டெக் ஸ்ட்ரீம் சொல்லி எல்லாமே இருக்கு. ஆனா நீ என்ன ஸ்ட்ரீமை படிச்சாலும் இந்த ஜிட்டுங்கிற ஒரு எக்ஸாமை நீங்க எழுதித்தான் ஆகணும். சரியா? இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஐசிடி கேள்வி தான் வரும். நாம கிரேட் 10ல 11ல படிக்கிற ஐசிடியை வச்சே நம்ம அந்த ஜிட் பரீட்சை எழுதலாம். ஏழுக்கு அங்க நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே அங்க பார்த்தோம்னா ஜிட்டுங்கிற பாடம் இருக்கும். ஆனா டீச்சர் வந்து படிப்பிக்க மாட்டா, அது கணக்கே இல்லாத ஒரு பாடமா தான் போகும். ஏழுக்கு இங்கிலீஷ் ஒரு பாடம் இருக்கு, அது அவ்வளவு படிப்பிக்க மாட்டா. சரி, அதே மாதிரி தான் இது. அப்ப நம்ம இந்த ஐசிடிங்கிறத கிளியரா படிச்சு போனோம்னு சொன்னா அங்க ஜிட் பரீட்சைன்னு செய்யலாம், இலகுவாக செய்யலாம். நீங்க ஏழு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழங்கும் ஐசிடி ஓஎல்ல ஐசிடி படிக்காத மாணவர்கள் அங்க பார்த்தோம்னா ஜிட் பரீட்சையை பெரிய பெரிய ஒரு பாடமா நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பா. அந்த சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு அந்த ஜிட் பரீட்சைங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கும். நம்ம படிக்காம போய் எழுதுவோம், நம்ம இந்த ஓஎல்ல படிச்சிட்டோம் ஐசிடிங்கிற பாடம், அதனால அது தேவையே இல்லை நம்மளுக்கு அந்நேரம். அடுத்து பார்த்தோம்னா உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முக்கிய பங்களிக்கிறது. இப்ப பார்த்தோம்னா ஓகே, உயர்கல்வின்னு சொல்லி பாக்குறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏஎல் எடுப்போம். ஏஎல்ல நான் ஜிட் பரீட்சையை பத்தி சொன்ன மாதிரி இப்ப ஏஎல்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீம் இருக்கு தனி. ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல பார்த்தோம்னா ஐசிடின்டும் ஒரு பாடம் இருக்கு. இங்க ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்டா ஓஎல்ல ஐசிடின்னு ஒரு பாடம் இருக்க மாதிரி ஏஎல்லையும் ஐசிடின்னு ஒரு பாடம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொன்னா நம்மள இங்க ஓஎல்ல படிக்கிற ஐசிடி அவ்வளவுத்தோடையும் சேர்த்து ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்ப ஏழு ஐசிடின்ற ஒரு பாடத்தை நம்ம தெரிவு செஞ்சோம்னா நம்முடைய ஏழு பரீட்சை பெறுபவரை ஒரு சிறந்த ஒரு பெறுபவராக்கி தரும். சரியா? அப்ப இங்க ஐசிடி படிச்சு கொஞ்சமா டெவலப் ஆகி போனோம்னு சொன்னா அங்க ஏழு ஐசிடிங்கிறது படிக்கிறது இலகுவா இருக்கும். அடுத்தது பல்கலைக்கழகம் சென்றால் அங்க ஐசிடி ஒரு விஷயம். அதாவது இது என்னத்த நான் செலவான்னு சொன்னா, நீங்க இப்ப ஓஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏலும் பாஸ் பண்ணிட்டீங்க, இப்ப கேம்பஸுக்கு போறீங்க.
கேம்பஸுக்கு போனா அங்க அசைன்மெண்ட் வரும், ப்ரொஜெக்ட் வரும், எல்லாமே தருவாங்க. எல்லாம் நாம செல்ஃபா செய்யணும். அந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம் சொன்னா கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப இந்த ஐசிடி படிச்சதான் அது நமக்கு இயலும். சரியா? இப்ப பார்த்தோம் சொன்னா கேம்பஸ்ல அந்த தார அசைன்மெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர் இருக்கு. இப்ப பார்த்தோம் சொன்னா எம்எஸ் வேர்ட் எல்லாம் இருக்குதானே, அதுல எல்லாம் அசைன்மெண்ட் செய்வோம். அது பற்றின அறிவெல்லாம் அந்நேரம் நமக்கு இருக்க மாட்டேன். ஏன் இந்த ஐசிடி படிக்காத ஆட்கள் அந்நேரம் வந்தாச்சுன்னா அவளுக்கு அந்த அறிவே இருக்க மாட்டேன். அப்ப நம்ம இந்த தரம் 10, 11 ஐசிடியை படிக்கிறங்கிறதுல அது வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதான் இருக்கும். அப்ப ஐசிடி பாடத்தை சிலாக்கள் பார்த்தோம்னு சொன்னா ட்ரெண்ட் எடுக்கங்கிறதுக்காண்டி வந்திருக்கும். சிலாக்கள் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பா நீங்க ஐசிடி பார்த்துடுங்க, இப்ப அதான் ஐசிடி ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிப்பா. அப்படி இருக்கப்படும் நம்ம ஐசிடிங்கிற ஒரு விருப்பத்துக்குரிய பாடமா தான் நம்ம தெரிவு செய்யும். நம்ம விரும்பி படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சரியா? ஐசிடிங்கிறது ஒரு கஷ்டமான பாடமே இல்லை. நீங்க டேர்ம் எக்ஸாம்ல இருந்து எல்லா எக்ஸாம்லயும் ஏ ரிசல்ட்ஸே டிரெக்டா எடுக்கலாம். சரியா? வேற எந்த ரிசல்ட்ஸும் எடுக்கிறதுக்கு அவசியமும் இல்லை. அடுத்தது நாம பார்ப்போம், கிரேட் 10லயும் 11லயும் சிலபஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது. இப்ப உங்களுக்கு சிலாக்களுக்கு ஸ்கூல்ல புக் தந்திருப்பா, சிலாக்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு. நீங்க அந்த புக்கை எடுத்தாக்கள் பார்த்திருப்பீங்க, அது அவ்வளவு பெருசா இருக்கும். அந்த புக்கை பார்த்த உடனே நம்மளுக்கு என்னத்துக்குடா இந்த ஐசிடி பாடத்தை தெரிவு செஞ்சோங்கிற அளவுக்கு அந்த புக் இருக்கு. கிரேட் 10ம் தான் கிரேட் 11ம் தான், ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணியா ரெண்டு ஒரே அளவு தான் இருக்கும். எத்தனையோ பேஜ்ல இருக்கும் அது. ஆனா உண்மையாவே அது அந்த அளவு விஷயம் இல்லை உள்ளுக்கு. நம்ம ஷோர்ட்டா சின்ன சின்ன படிச்சோம்னா சிம்பிள் ஆയിരിக்கும் ஐசிடி. சரியா? எக்ஸாம் பேப்பர் கூட அவ்வளவு சிம்பிளா தான் வரும். அப்ப புக்கை பார்த்து நம்ம கஷ்டம்னு சொல்லி தீர்மானித்து விடக்கூடாது. சரியா? இப்ப என்னென்ன சிலபஸ், அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கிரேட் 10ல இருக்கிறத பார்ப்போம். கிரேட் 10ல மொத்தமா 9 அலகுகள் காணப்படுது. சரியா? இந்த 9 அலகுகளும் பார்க்க 9, அதாவது 9ங்கிறது ஒரு நம்பர்ல பாக்குற நேரம் 1, 2, 3 சொல்லி பாக்குற நேரம் 9ங்கிறது பெரிய ஒரு நம்பரா உங்களுக்கு காணலாம். ஆனா அது சின்ன சின்ன அளவுகள் அதுக்குள்ள இருக்கு. முதலாவது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் முதலாவது யூனிட். இந்த யூனிட் பார்த்தோம்னு சொன்னீங்க ஐசிடி, அதாவது அந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சி எப்படி வந்தங்கிறத அதுல படிக்கலாம். அடுத்தது 2வது யூனிட் கணினியை இனங்காண்போம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த யூனிட்டை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னா அந்த யூனிட்ல இப்ப எத்தனையோ வகையான கம்ப்யூட்டர்கள் இருக்கு. சரியா? நம்ம போன் யூஸ் பண்றோம், லேப்டாப், கம்ப்யூட்டர், அப்படி நிறைய வகையானது இருக்கு. அதெல்லாம் பற்றி படிக்கிறது அந்த கணனியை இனங்காண்போம்ங்கிற யூனிட். அடுத்தது கணனியில் தரவுகள் எடுத்து காட்டப்படும் முறை. இது என்ன செல்லுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இப்பான நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் இருக்கோம், படிக்கிற நேரம் தான் வழங்கும். கணனியானது ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் வழங்கிக் கொள்ளும். ஒன்று பூஜ்ஜியம், இன்னொன்று முதலான நம்பர் ஒன்று. பூஜ்ஜியமே ஒன்றேனா கணனி வழங்கிக் கொள்ளும். ஆனா நாம நார்மலா கம்ப்யூட்டர்ல எவ்வளவோ வேலை செய்யறோம், டைப் பண்றோம், எவ்வளவு விஷயம் செய்யறோம், அது எல்லாத்தையுமே உண்மையா கம்ப்யூட்டர் 0, 1ங்கிறத வச்சு தான் அடையாளப்படுத்துது. அது எப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் படிக்கிற யூனிட் தான் கணினியில் தரவு எடுத்துக்காட்டப்படும் முறை. அடுத்தது 4வது யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா தர்க்க வாயில்களும் பூலியன் தர்க்கங்களும். இது லொஜிக் கேட்ஸ்ங்கிற சிம்பிளான யூனிட். இந்த 4வது யூனிட் 3வது யூனிட் எல்லாம் நம்மளுக்கு எங்க ஏழுலயும் வரும். முதலாவது 2வது எல்லா யூனிட்டும் 7க்கு வரும். இங்க படிக்கிற விஷயம்தான் 7க்கு, பட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவு. சரியா? 5வது யூனிட் பணிச்செயல் முறைமை ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதாவது நம்மளுக்கு தெரியும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு. நம்ம மேலே போட்டீங்க விண்டோஸ், ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, நிறைய விண்டோஸ் எழுதி அந்த விண்டோஸ் என்னென்னு சொல்லி நான் படிப்பேன். இப்ப கம்ப்யூட்டர் ஒன்று நம்மளுக்கு ஸ்லோவா வேலை செய்யுதுன்னு அதை எப்படி ஸ்பீடா வேலை செய்ய வைக்கிற, கம்ப்யூட்டர்ல என்னென்ன பிழை வரும், எல்லா விஷயத்தையும் பத்தி படிக்கிற யூனிட் தான் பணிச்செயல் முறைமை. சரியா? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நான் சொன்னேன் தானே, இப்ப ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் படிக்கணும். அது எழுதான் இந்த 6, 7, 8வது யூனிட்கள். 6வது சொல்முறை வெளிப்படுத்தல், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். சரியா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல அசைன்மெண்ட் செய்வோம், லெட்டர் இருந்தாலும் டைப் பண்ணும், எல்லாமே சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருள். அடுத்தது இலத்திரனியல் விரிதாள் எக்ஸல் சீட், அதாவது ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இதை யூஸ் பண்ணுவோம் எக்ஸல் சீட்னு சொல்லி. அடுத்தது இலத்திரனியல் நிகழ்த்துகை பிபிடி, பவர் பாயிண்ட். இப்ப நான் உங்களுக்கு கூட இப்ப இன்ட்ரோடக்ஷன் செஷனுக்கு ஸ்லைட் செஞ்சுக்கிறது பவர் பாயிண்ட். சரியா? இதுல நிறைய அனிமேஷன் கொண்டும் செய்யலாம். நான் அந்த வகையில செய்யல, சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். நம்ம படிக்கிற நேரம் அது என்னென்ன விஷயம் எப்படி அதை செய்யறோங்கிறது எல்லாம் பார்ப்போம். அடுத்தது தரவுத்தளம் டேட்டா பேஸ். இப்ப டேட்டா பேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஓஎல் எழுதிட்டீங்க, ரைட்? இப்ப ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதினாங்க,
ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி போட்டு உங்களோட இண்டெக்ஸ் எடுத்து என்ன செய்வீங்கன்னா ஒரு வெப்சைட்ல போட்டு பார்த்திருப்பீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கீங்க சரி. அது இந்த டேட்டா பேஸ்ங்கிறதுக்குள்ளதான் உண்மையாவே ரன் ஆகுது சரியா. ஆனா நம்மளுக்கு அது தெரியுது இல்லை. உங்களோட எல்லா தரவும் ஒரு இடத்துல டேட்டா பேஸ் மாதிரி பதிவு செஞ்சிருக்கு. அதுல இருந்திருந்துதான் நம்மளுக்கு எல்லாம் எடுத்து தரப்படுது. நம்ம அந்த அளவு நாலேஜ் அந்த அளவு விஷயம் படிக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸ் எப்படி அது என்ன விஷயம்ங்கிறத படிப்போம். அப்ப கிரேட் 10ல இருக்கிற சிலபஸ் இவ்வளவுதான். இந்த 9 பாடங்களும் தான் கிரேட் 10ல இருக்கு. அப்ப 2025ஆம் ஆண்டு தரம் 10க்கு புதிதாக வந்த மாணவர்கள் யாரும் இந்த ஜூம் செஷன்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரைட், நம்ம கிரேட் 10ல இருக்கிறது இந்த மொத்தமே 9 யூனிட் தான். இதுதான் விஷயம்ங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு சரியா. அடுத்தது நம்ம பார்க்க போறது கிரேட் 11ல இருக்கிற யூனிட். கிரேட் 11ல இருக்கிற யூனிட் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்நிரல்களை எழுதுதல். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது சரியா. ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னு சொன்னா அது ஏன் வருது அது எப்படி நம்ம சரி செய்யறங்கிறதுக்கான ஒரு செய்நிரல்கள் எழுதுற ஒரு படம் மாதிரி காட்டுற அதுகள் தான் அது முதலாவது யூனிட் சரியா. ரெண்டாவது யூனிட்டை பார்த்தோம்னு சொன்னா தகவல் முறைமை விருத்தி செயல்முறை. இது என்னன்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ண போறோம். இப்ப நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐட்டம் வைப்போமே. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐட்டம் சொன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் படிமுறைகள் இருக்கு. அந்த படிமுறைகள் என்னென்ன மாதிரி சும்மா சிம்பிளா நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன நாலேஜ் ஒன்று தரத்துக்கு தான் இந்த யூனிட் போட்டிருக்காங்க. மூணாவது யூனிட் பார்த்தோம் சொன்னா இன்டர்நெட் அண்ட் இமெயில். அதாவது இதுல இன்டர்நெட்டை பத்தி நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் இமெயில் ஒன்று சரியான முறைக்கு எப்படி ரைட் பண்றேன்னு சொல்லி நம்ம படிப்போம். அடுத்தது நாலாவது பல்லூடக பயன்பாடு. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் படிப்போம். இப்போ போட்டோஷாப்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க. கேள்விப்படாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு போட்டோ எடிட்டிங் பண்ற சாஃப்ட்வேர் ஒன்று போட்டோஷாப்புங்க. அதே மாதிரி தான் ஜிம்னு ஒன்று இருக்கு. GIMP ஜிம். அதுல எப்படி நம்ம எடிட் பண்றோம்னு சொல்லி சும்மா சிம்பிளா தான் பார்ப்போம். கேள்வியில அந்த அளவுக்கு வரப்போறல 1 2 கேள்வி தான் இந்த யூனிட்ல இருந்து வரப்போகுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தயாராகும் சரியா. அடுத்தது நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் ஒன்றுதான் எளிய இணையதளங்களை வடிவமைத்தல். 5வது யூனிட். நம்ம இந்த எளிய இணையதளங்களை வடிவமைத்தல்ங்கிற யூனிட்டை படிச்சதுக்கு பிறகு உங்களுக்குன்னு சொல்லி ஓனா நீங்க என்ன செய்யலாம் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த யூனிட்ல படிக்க போறது ஒரு HTMLங்கிற கணனி மொழியை படிப்போம் சரியா. கணனி மொழி ஒன்று HTMLங்கிறத படிப்போம். ஆனா அதை நம்ம ஹோஸ்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம். நீங்க ஏழுக்கு போய் ஏழுலையும் இது சம்பந்தமான பாடங்கள் இருக்கு. அதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு நீங்க அதை வெளியிடுற எப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி எப்படி செய்யலாம்ங்கிறதுக்கு அந்நேரம் அதுல படிப்பீங்க. அப்ப ஒரு நார்மலா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றதை இந்த யூனிட்ல படிப்பீங்க. அது படிக்கிற நேரம் எல்லாருக்குமே கடும் இன்ட்ரெஸ்டா இருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான் சரியா. அடுத்தது 6வது யூனிட்டை பார்த்தோம்னா சமூகமும் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். இதுல பார்த்தோம்னா இப்ப கம்ப்யூட்டரை பாவிக்கிறதுல நன்மை என்ன தீன்மை என்ன சமூகத்துக்கு எப்படி தாக்கம் செலுத்துது அது சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறது தான் இந்த 6வது யூனிட் சரியா. இப்ப பார்த்தோம்னா கிரேட் 11லயே மொத்தமா 6 யூனிட் தனி. கிரேட் 10ல பார்த்தோம்னா மொத்தம் 9 யூனிட் தனி. அப்ப மொத்தமாகவே நமக்கு 15 யூனிட் தான் இருக்கு சிலபஸ்ல. அதாவது நம்ம நம்மளோட டார்கெட் என்ன டேர்ம் எக்ஸாமை தாண்டி ஓஎல் பரீட்சை எழுதணும். அதுல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதான் நம்மளோட டார்கெட். அப்ப நம்மளுக்கு இருக்கிற மொத்த யூனிட்டுமே இங்க 9 அங்க 6 சரியா. 15 யூனிட். இப்ப இந்த சிலபஸ்ல உங்களுக்கு ஏதும் யூனிட் பத்தின தகவல் வேற நீங்க வேணும்னு சொன்னா செட்ல போடுங்க சரியா. அடுத்து நம்ம பார்ப்போம் நம்மளோட பாஸ் பேப்பர் இருக்குதானே. பாஸ் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்டுக்கு வருது. பாஸ் பேப்பர் என்ன ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி இருக்கு. அதாவது ஃபைனல் பேப்பர். அப்ப ஃபைனல் பேப்பரை பார்ட் 1 எடுத்தோம் சொன்னா அதுல 40 MCQ இருக்கு. 40 MCQக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். அநேகமான மாணவர்கள் இந்த 40 MCQலையும் மேக்சிமம் 37 35க்கு மேலே எப்படி எடுப்பாங்கன்னா MCQ அவ்வளவு ஈஸியா தம்பரு. அந்த பார்ட் 2 கேள்வி நம்ம விளங்கி செய்யறதுலான்னு இருக்கு சரியா. ஆனா உண்மையா கேள்வி பேப்பர் ஃபுல்லா ஈஸி. அத பார்ட் 1 நம்ம சொல்லிட்டா செய்ய இயலும் சரியா. பார்ட் 2 பார்த்தோம் சொன்னா மொத்தமா கொஸ்டின் 7 இருக்கு. பார்ட் 2ல மொத்தமா 7 கேள்வி இருக்கும். அதுல நம்ம 5 கேள்வி தான் உண்மையாவே செய்யறோம். 7 கேள்வியில 5 கேள்வி தான் செய்வோம். அதுலயும் அந்த 7 கேள்வியில முதலாவது கேள்வி இருக்குதானே. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா கட்டாயம் செய்யணும். அந்த முதலாவது கேள்விக்கு உள்ளுக்கே ஒரு 10 பாட்டு இருக்கும்.
முதலாவது கேள்விக்குள்ள பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2 முதலாவது கேள்விக்குள்ளே 10 கேள்வி, அதாவது 10 அவ்வளவு பெரிய கேள்வியில சின்ன சின்ன ஒரு லைன்ல கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் கட்டாயம் ஆன்சர் பண்ணணும். ஏன் அந்த முதலாம் கேள்வி கட்டாயமான கேள்வி. அப்ப முதலாம் கேள்வி இந்த பார்ட் 2ல ஒன்று செஞ்சிட்டோம்னா மிச்ச கேள்வியில மொத்தமாகவே நம்ம எத்தனை செய்யணும்? இன்னும் 4 கேள்வியை தெரிவு செய்யணும். இப்ப நம்மளுக்கு ஈஸியான என்னென்ன யூனிட்டோ அதை மட்டும் படிச்சு போனாலே எடுக்கலாம். ஐசிடி இந்த ஏழு ஓஎல் ஐசிடி ஈஸியா எடுக்கிற ஒரு பாடம். சரி, அதை அந்த அளவுக்கு யோசிக்க தேவையே இல்லை. நம்ம குறிப்பிட்ட மெயினான யூனிட் அவ்வளோத்தையும் படிச்சு போன சொல்லிட்டா எடுக்கலாம். ஆனா இந்த சில சேருமாறு செல்ற அந்த இந்த கேள்வியான எக்ஸாம் பேப்பருக்கு வரப்போகுது சரி, அந்த கெஸிங்ல போய் எக்ஸாம் செய்யறதுல நம்மள்ட்ட அந்த கதை இல்லை. நம்ம எல்லாத்தையும் கிளியரா படிச்சுப்போம். பேப்பர்ல என்ன கேள்வி வந்தாலும் நம்ம செய்வோம். அதான் நம்மளோட ஸ்டைல். சரியா? அப்ப எல்லா அலகுகளும் சரியா படிப்பிக்கப்பட்டு தான் உங்களை எக்ஸாமுக்கு அனுப்பப்படும். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தது, இப்ப ஐசிடி கிளாஸ் சொல்லி சொல்ற நேரம் அதிக அளவான ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது. நேரடியாகவும் வகுப்புகள் நிறைய நடக்குது. ஏன் எங்கட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி வந்திருக்கலாம். அதுக்கான விடைகள் தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி தரப்பட்டீங்க. முதலாவது, நீங்க வீட்டுல இருந்த மாதிரிக்கே கிளாஸ பார்க்கலும். டெய்லி ஜூம்ல கிளாஸ் நடக்கும். அதாவது எங்களுக்கு கிளாஸ் சாட்டர்டேயும் சண்டேயும் ஒரு 1 ஹவர் மட்டும்தான் நடக்கும். சரியா? உங்களுக்கு எல்லா விஷயமும் படிச்சு தரப்பாங்க. அதுல நீங்க எந்த சந்தேகமும் பட தேவையில்ல. சரியா? நீங்க இப்ப எவ்வளவு கிளாஸுக்கு வெளியில போய் வந்துட்டு இருப்பீங்க. அதே இது சாட்டர்டே சண்டே நைட்ல எங்க கிளாஸ் நடக்கும். 7 மணிக்கு இல்லாட்டி 8 மணி ரெண்டுல ஒரு டைம்ல நடக்கும். 1 ஹவர் தான் கிளாஸ் நடக்க போகுது. அப்ப அந்த 1 ஹவர் நம்மளுக்கு போனை வச்சு கிளாஸ பாக்குறதுல எந்த இஷ்யூமே இருக்க போறேன். சரியா? ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு எல்லா நோட்ஸும் என்ன செய்யப்படும் சொன்னா பிடிஎஃப் நோட்ஸ் வழங்கப்படும். நீங்க எந்த எழுதுற அவசியமும் இல்லை. ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் சின்னதா குறிக்கிறது பெருமையை தவிர மத்தபடி எல்லா நோட்ஸும் உங்களுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிடிஎஃப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். சரி, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியானா சரி. அடுத்தது, இப்ப டேர்ம் எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னா அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு முன்னுக்கே எப்படியும் உங்களுக்கு அந்த சிலபஸ் அவ்வளவு கம்ப்ளீட் பண்ணப்பட்டு அதுக்கான டேர்ம் பேப்பரும் நம்ம செஞ்சிருப்போம். அந்த யூனிட்ல பாஸ் பேப்பரும் செஞ்சிருப்போம். சரியா? அடுத்தது, இப்ப நான் சொன்ன ப்ராக்டிக்கல் யூனிட்கள் தான் நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் இருக்கு. அந்த HTML பார்த்தோம், அந்த வெப் டிசைன் பண்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் யூனிட். அதாவது நம்ம எக்ஸாம் கம்ப்யூட்டர்ல செய்யறல அது விட பேப்பர்லாம் நம்ம ஒரு லைன் ஆன்சர். ஆனா சரியா, அவ பேப்பர்லாம் நம்ம எக்ஸாம் எழுதுறோம். ப்ராக்டிக்கல்ல செய்யற எந்த அவசியமும் இல்லை. நீங்க இப்ப ஐசிடி படிக்கீங்கன்னு சொல்லி போட்டு உங்களோட பேரண்ட்ஸ்ட போயிட்டு கம்ப்யூட்டர் எனக்கு வேணும், லேப்டாப் வேணும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. நம்மளுக்கு கம்ப்யூட்டரையே தேவையில்லை. நம்ம ஓஎல் ஐசிடி படி ஏல கூட ஐசிடி படிக்கிறது கம்ப்யூட்டர் தேவை. நம்ம கம்ப்யூட்டருங்கிற ஒரு விஷயம் வேணும் யூனிவர்சிட்டி போற டைம்ல போதும். இப்ப நீங்க உங்களோட பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்ப தரம் 10 11 நீங்க ஐசிடி படிக்கீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டரும் தேவையில்ல, லேப்டாப்பும் தேவையில்ல. நம்மளுக்கு இப்போதைக்கு கிளாஸ் பாக்குறதுக்கு போன் இருந்தா காணும், ஜூமை பார்த்தா சரி. அடுத்தது, செய்முறைகள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாவே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எல்லாம் ப்ராக்டிகலா செஞ்சு காட்டப்படும். அதோட உங்களுக்கு தரப்படுற டியூட்ல இன்புட்டும் அவுட்புட் எல்லாமே தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்த உடனே ரைட் இப்படித்தான் நடந்திருக்குங்கிறதே உங்களால வழங்கிக் கொள்ள இயலும். அடுத்தது, அழகு முடிவில் பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர் டிஸ்கஸ். இப்ப நான் பாஸ் பேப்பரை ஏன் ரெட் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிட்டுச்சுன்னா கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பாஸ் பேப்பர் இருக்கணும். ஏன்டிச்சுன்னா நான் யூனிட் முடிய உடனே பாஸ் பேப்பர் தான் ஃபெஸ்ட்டுக்கு செய்வேன். அந்த மாடல் பேப்பரை தாண்டி ஃபெஸ்ட்டுக்கு பாஸ் பேப்பர் சரி. ஏன் பாஸ் பேப்பர்ல கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வேணும். இப்ப இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை, நீங்க மத்த எல்லா பாடத்துக்கும் பாஸ் பேப்பர்களே கட்டாயம் செய்யுங்க. இந்த முறை எனக்கிட்ட அந்த இந்த முறை மார்ச் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் என்கிட்ட வாராக்களுக்கு தெரியும். அந்த பாஸ் பேப்பர் செய்யற நேரம் ஒரே கேள்வி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியும் இப்படிதான் ரைட் இதான் கேள்வி இதான் திரும்ப திரும்ப வருதுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அந்த கேள்வியை பார்த்துட்டோம், இந்த ஸ்டைல்லாம் கேள்வி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பயம் இல்லாம எக்ஸாம் ஒரு போலாம். சரியா? அப்ப பாஸ் பேப்பரை திரும்ப திரும்ப செய்யறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்காது. அடுத்தது, உங்களுக்கு கிளாஸுக்கு இப்ப ஜாயின் பண்ண இயலாம போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்துல ரெக்கார்டிங் வழங்கப்படும். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் வழங்கப்படும், எப்பயுமே பார்த்துக்கொள்ளையா. சரியா? கடைசி ஒரு மெயினான விஷயம் ஒன்று என்ன, சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு சின்னங்கள்ங்கிற ஒரு ஆப்ஷன் நான் போஸ்டர்ல ஷேர் பண்ற நேரம் கூட ஏதோ ஒரு 3 கப் போட்டுருந்தேன். அதுல நிறைய பேருக்கு சந்தேகம் அது என்னடா இது கப் 3 இருக்கு என்னத்தை செல்ல வராங்கன்னு சொல்லி. Right. அது என்னன்னு சொல்லி இப்ப நான் அடுத்த விஷயம் சொல்றேன். இப்ப எங்கட கிளாஸுக்கு
சரியா? எங்களோட கிளாஸ் நாங்க படிச்சது எப்படி இருக்கு, நாங்க படிப்பிக்கிறது சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் சொன்னா, நான் யூடியூப் சேனல் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், ஐசிடி தக்ஷானுங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி அதுல பாஸ்ட் பேப்பர் எக்ஸ்பிளைன் வீடியோ ஒன்று ரெண்டு கிடக்கு, யூனிட் வீடியோ கிடக்கு. நீங்க பார்த்து எப்படி படிப்பிக்கிறது ஓகேவா, உங்களுக்கு செட் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன்னு சொன்னா இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி ஏழும். சரியா? இல்ல அப்படி நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்றலன்னு சொல்லி இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயங்கள் அதில் அப்லோட் பண்ண உங்களால பார்த்துக்கொள்ள வீடியோஸ் எல்லாம் ரெண்டு அப்லோட் பண்ண பேப்பர்கள் அது எல்லா விஷயம். சரியா? அடுத்தது இப்ப எங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்றேன். இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நிறைய பேர் கேட்டிருந்தா கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்றேன், என்ன பேமெண்ட் அதுன்னு சொல்லி. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் மெமெண்டோ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல 3 எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்கும், செகண்ட் டேர்ம் நடக்கும், தேர்ட் டேர்ம் நடக்கும். இந்த 3ஓட எவரேஜ் இருக்கு தானே. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க, செகண்ட் டேர்ம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க, தேர்ட் டேர்ம்ல ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. எங்கட கிளாஸுக்கு தொடர்ச்சியா வார மாணவர்களுக்கு அந்த தொடர்ச்சியா வர மாணவர்களை பார்த்து அந்த எவரேஜ், அதாவது ஸ்கூல்ல நடக்கல 3 டேர்ம்ல மார்க்ஸ் எவரேஜை பார்த்து யார் அந்த டாப் 3ல எடுத்திருக்காளோ அவங்களுக்கு அது மெமெண்டோ மாதிரி இருக்கலாம், கப் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி மெடல் மாதிரி இருக்கலாம், கிஃப்ட் பிரைஸா கூட இருக்கலாம், இல்லாட்டி மணி வவுச்சரா கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் அந்த எவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிற டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் வழங்கப்படும். இது எப்ப கொடுக்கப்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இயர் எண்ட்லாம் வழங்கப்படும். ஏன் நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இப்ப கடைசியில நடக்கும். அப்ப நேரடியா வந்து நாங்க உங்களுக்கு தார மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்ப அதிகளமான மாணவர்கள் இது என்னென்ன விஷயம் சொல்லி கேட்டு இருந்தீங்க. அப்ப இது என்னன்னு சொல்லி நான் இப்ப சொல்லிட்டேன். அப்ப அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 டேர்ம்லயும் டாப் மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? அதுல எவரேஜ் தான் நாங்க பாக்குறது முதல் 3 மாணவர்களுக்கு மாத்திரம் தான். இப்ப பார்த்தோம் சொன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்கள்கிட்ட ஒரு 4-5 மாணவர்கள் இல்லாட்டி நிறைய பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே சேருந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே 3 மாணவர்கள் நம்மளுக்கு கேளும். ஏன்? நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்து இப்ப எங்கள்ட்ட கிளாஸுக்கு ஜாயின் பண்ற நீங்க கட்டாயம் இது எடுக்கணும், எனக்கு இந்த பிரைஸ் வேணும், மெமெண்டோ நான் வேணும் படிச்சதுக்கு சொல்லி திரும்பி நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல எவரேஜ் எடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அது கிடைக்கும். சரியா? Right. இப்ப எங்களை கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப அதிக அளவான இடங்கள்ல பார்த்தோம்னா கிளாஸுக்கு 1000 ரூபாய் 1500 அதிக அளவான அமௌண்ட் என்ன எடுப்படுது. அந்த அளவுக்கு நாங்க எடுக்கல. உங்களுக்கு 700 ரூபாய் தான் மந்த்துக்கு பேமெண்ட். சரியா? அப்ப அதிக அளவான மாணவர்கள் கேட்டிருந்தீங்க மந்த் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி. 700 ரூபாய் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கேன். பேங்க் டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க எங்க இருந்தும் இந்த ஜூம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் ரெக்கார்டிங் வழங்கப்படும், எந்த இஷ்யூவும் இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி விரும்புறாக்கள் இந்த பேஜை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொள்ளுங்க, இல்லாட்டி நான் குரூப்ல இந்த ஸ்கிரீன் பேஜை போடுவேன். சரியா? அப்ப பே பண்ணி இணைஞ்சு கொள்ளலாம். ஐசிடி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஐசிடின்னா இதான் இந்த பாடம் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. இந்த கிரேட் 10க்கு புதுசா வந்த மாணவர்கள் அதிக அளவானவர்கள் இதுல இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட் இதான் ஐசிடி, எது எது படிச்சா என்னென்ன செய்யலாமோ எல்லா விஷயமும் தெரியும். பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தெரியும். அந்த கிரேட் 11 படிக்கிற மாணவர்கள் இருப்பீங்க. சரியா? நீங்க அதிக அளவான மாணவர்கள் பார்த்தோம்னா பாஸ் பேப்பர் இன்னமே வேங்கல, உடனடியா பாஸ் பேப்பரை வந்து செஞ்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது இதுல ஒரு சில மாணவர்கள் பார்த்தோம்னா இந்த முறை மார்ச்ல நான் எக்ஸாம் எழுதணும், எனக்கு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்கள் இருக்கீங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? நான் அதுக்கு என்னன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இன்றைய பார்த்தோம்னா இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். கிளாஸ் எப்போ ஒஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா February 8. அதாவது இன்றையில இருந்து ஒரு கிழமை உங்களுக்கு டைம் தந்திருக்கேன். அந்த கிழமைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ண விரும்புறாக்கள் பே பண்ணி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? இனி டவுட் இருக்குன்னு செட்ல நீங்க போட்டு விசாரிச்சு கொள்ள இயலும். இப்ப நீங்க செட்ல போடலாம், இல்லாட்டி என் வாட்ஸ்அப் நம்பர் அந்த போஸ்டர்ல எல்லாம் நிறைய இடங்கள பாத்துருங்க கான்டாக்ட் நம்பர், அதுல என்ன கான்டாக்ட் பண்ணி கொள்ள இயலும். சரியா? இனி டவுட் இருக்கிறார்கள் செட்ல இப்ப போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய செஷனுக்கு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. ஓகே.